ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் காயத்ரி ஜான்சன். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையிலலாம் சான்ஸே இல்லை, சுத்தமாக முடியல. சில பேர் வந்து பைக்கில் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 1/2 hour வண்டியில் ஓட்டுறீங்கன்னா, எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, தலையில் வந்து கர்ச்சீஃபை வந்து நல்லா காட்டன் கர்ச்சீஃபை தலையில் கட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. அப்புறமா வண்டியிலேருந்து இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உடனே அப்பாடான்னு சொல்லிட்டு ஏசி பக்கத்துலேயோ இல்லை ஃபேன் பக்கத்துலேயோ போய் தயவு செய்து உக்காராதீங்க. ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு நல்லா அந்த வேர்வையெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு, இந்த காது ஓரத்துலலாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேன் பக்கத்துலேயோ இல்லை ஏசி பக்கத்தில் போய் உக்காருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீதளமும் ஆகாது. இப்போ வந்து மழை பெய்யும் போது கோல்டானால் வந்து ஈஸியாக போயிடும், சரிங்களா, மாத்திரை போட்ட போய். ஆனால் வந்து வெயில் டைமில் சளி பிடிச்சா சீக்கிரமாக போகாது, சீதளமாக ஆனாலும் போகாது. இந்த இடம்லாம் வலிக்கும், ஒரு மாதிரி வாயை திறந்து சாப்பிடும்போது இங்கே வலிக்கும், தலை அப்படியே பாரமாக இருக்கும், குனிஞ்சு நிமிந்தா அப்படியே நம்ம தலைக்குள்ளே ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். எனக்குமே அந்த ப்ராப்ளம் தான் நிறைய இருக்குது வெயிலில் போயிட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து மதியானம் தான் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வரணும், 2:30 மணிக்கு. சின்ன பாப்பாவுக்கு வந்து 2:30 மணிக்கு, பெரியவளுக்கு வந்து 3 மணிக்கு. அதனால் வெயிலில் வெயிட் பண்ணி தான் நானே கூட்டிகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டம். பாப்பா போய் 3 மணிக்கு தான் கூட்டிகிட்டு வரணும், அதனால் வெயிலில் வெயிட் பண்ணி தான் 2 பேருமே கூட்டிகிட்டு வரணும். அதனால் எனக்குமே செம்மையாக இந்த இடம்லாம் அப்படியே வலிக்குது, அப்படியே பாரமாக இருக்குது, இந்த காது ஓரம் பின்னாடிலாம் வலிக்குது. அதுக்காக ஒரு சின்ன வைத்தியம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. சுக்கை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த சுக்கு பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நெத்தியில் இந்த நமக்கு எங்கெங்கெல்லாம் தலை வலிக்குதோ, இங்கெல்லாம் தலை வலிக்கிற இடத்துலலாம், சீதளம் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த காது ஓரம் இங்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து வாய் ஆன்னு பண்ணால் கொட்டாய் விட்டா வலிக்கும், அப்புறமா வந்து சாப்பிடும்போது வலிக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீதளத்தை வந்து எடுத்துரும். நல்லா போட்டுட்டு ஒரு விட்டுருங்களேன், ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்களேன். விட்டுட்டிங்கன்னா அப்படியே அது காஞ்சி சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஜான்சனுக்கும் இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் காலையில் போட்டார். நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னார். அவர் 1 வாரமாக மண்டவலி, இப்போ பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சுக்கு, மஞ்சத்தூள், சுக்கை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கும் சீதளம் போகும். இங்கெல்லாம் வந்து உருண்டையாக இருந்தால் கண்டிப்பாக போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.